வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மாடி தோட்டத்தையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே மாற்றி செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே கொஞ்சம் வந்து செடிகள்லாம் முன்ன பின்னே இருந்தது. அந்த செடிகளை பூராமே சரி பண்ணி களை எடுக்க வேண்டியது பூரா களை எடுத்து, சில செடிகள் பட்டு போயிருந்தது. வெயிலுக்காக பட்டு போயிருந்தது. வெயில்னு சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து போன மாதத்தில் கொஞ்சம் சரியாக மாடி தோட்டத்தை வந்து பராமரிக்க முடியலை. அதில் வந்து எல்லாம் நிறைய செடிகள் வந்து பட்டு போயிடுச்சு. அந்த செடிகளெல்லாம் அப்புறப்படுத்திட்டு மண்ணை பூராமல் ரீசெட் பண்ணியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியல. ஒரு 20 குரோ பேக் அளவு எல்லாத்தையும் எடுத்து கொட்டி அதெல்லாமே வந்து சுத்தப்படுத்தி, அப்புறம் வந்து அது கூட வந்து மண்புழு உரம், கவர்மெண்ட் கிட்டில் கொடுக்கக்கூடிய அந்த உயிர் உரங்கள், ஒரு ட்ரைகோடா விரிமிடி, அப்புறம் வந்து பாஸ்பக்டரியா, அந்த மாதிரி உயிர் உரங்களை வந்து போட்டு மண்புழு உரமும் போட்டு மண்ணை வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி திரும்ப இந்த மாதிரி சாயில் ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். மண்ணை எல்லாமே கோகோ பிட்லாம் போட்டு எல்லாம் ரீசெட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரீசெட் பண்ணும்போது நம்ம எந்தெந்த குரோ பேக்கில் போடுறோமோ அதில் வந்து நம்ம தேதியும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நேற்று தேதி 3/4/2026 சாயில் ரீசெட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் 2 மாதம் கழித்து நம்ம எதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் பண்ணல. இப்போ இதெல்லாம் வந்து அடுத்து பண்ணும்போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம அதை மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எழுதாமல் விடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப குழப்பங்கள் வரும், நம்மளே மறந்துடுவோம். அடுத்து பண்ணும்போது திரும்பவும் நம்ம இதே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ரீசெட் பண்ணதில் ஒரு 20 குரோ பேக்கில் ஒரு 15 குரோ பேக் வந்து காலியாக இருக்குது. இதிலெல்லாம் விதைகள் போடணும். இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, கொடி வகைங்க வந்து பீக்கங்காய் இதெல்லாம் வந்து போடலாம். அதை இப்போ போடலான் இருக்கோம். பாவக்காய் போடலாம், அப்புறம் செடி அவரை, கொடி அவரை இந்த மாதிரி போடலாம். அப்புறம் வந்து பூசணிக்காய் போடலாம். இந்த மாதிரி நிறையா வெரைட்டி போடலாம். அதெல்லாம் இப்போ இந்த குரோ பேக்கில் போடலான் இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன 12க்கு 12 குரோ பேக்கில் வச்சுருந்தது எல்லாமே பெரிய குரோ பேக்குக்கு மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பழச்செடிகள் எல்லாமே மாதிரியெல்லாம் 12க்கு 12 இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 24-24க்கு மாற்றிட்டோம். சரிங்களா? எல்லாமே ஓரளவு கொஞ்சம் பெருசாகும் போது நம்ம பல வகைங்கள்லாம் வந்து பெரிய குரோ பேக்கில் மாற்றினா தான் அதோடய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மாடி தோட்டத்தை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னா தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட தெரிஞ்ச தகவலை கமெண்டில் சொல்லுங்கள்.